ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நான் ரொம்ப சூப்பராக இருக்கிறேன். வெல்கம் பேக் டு மிடில் கிச்சன் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துக்கொள்ள போகிறேன்டா, இப்போ ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிற ஒரு பால் கேக் ரெசிபி தான். இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அவன் எதுவுமே தேவையில்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு வந்து எடுத்திருக்கிறது 1 கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி 1/4 கப் அளவுக்கு ருலான் எடுத்திருக்கிறேன். அதோடு சேர்த்து 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடரும் எடுத்திருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் போல் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுவோம். நல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு பிறகு காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டோ வந்து சாஃப்டாக மாறிடும். நல்ல ஒரு சாஃப்டான டோ ஆகும் வரைக்குமே நல்ல உள்ளங்கையை வச்சு அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் டோ வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்கிறாண்டு. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான பதம் வர வரைக்கும் நல்ல உள்ளங்கையை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதை பூட்டி ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஒரு சைடில் வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டாக வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சுகர் சிரப் தான். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கிறேன். அதே கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அதுக்கு கொஞ்சம் சாஃப்ரன்ஸ் எடுத்திருக்கிறேன். அதோட வந்து நல்லா இடித்த ஏலக்காய் தூளும் எடுத்திருக்கிறேன். குங்குமப்பூ வந்து உங்களுக்கு தேவையாக யூஸ் பண்ணிக்கொள்ளையும், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. நல்லா சீனி கரைகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. மிச்சம் வந்து கொதிக்க விட்டுட வேணும். நார்மலாக பபிள்ஸ் வந்து கொண்டு வரப்போ போக்குள்ளே பாருங்கள் இப்படி ஒரு ஸ்டிக்கியான பதம் வரும் வரைக்கும் வச்சுக்கோங்க. கம்பி பதம் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோ வந்து 10 நிமிஷம் வரைக்கும் ரெஸ்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ டோ 2 பார்ட்டாக பிரித்து நான் வந்து உருட்டி தான் எடுத்துக்கொள்ள போகிறேன். டோ வந்து மிச்சம் தின்னாகும் வரைக்கும் உருட்ட வேணும். இதை வந்து நார்மலாக ஒரு திக்கான லேயர்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ண ஒவ்வொரு பீசஸையும் சாதாரணமாக இந்த அளவு சரி தடிப்பமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா என்னோடய சுகர் சிரப்பில் வந்து அது ஊறும். நெக்ஸ்ட்டாக என்ன பண்ண போகிறேன்டா, ஃப்ரை பண்ண தான் போகிறேன். நீங்கள் வந்து எந்த ட்ரேயில் வந்து ஊற வைக்க போகிறீங்களோ அந்த ட்ரேக்கு வந்து உங்களுடைய சுகர் சிரப்பை சுட சேர்த்திக்கோங்க. சுகர் சிரப் வந்து சூடாக ஈக்கணும். அதோடு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயிலில் வந்து கொஞ்சம் கூடிய ஆயில் எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரை தான் பண்ணணும். நார்மலான ஆயிலில் ஃப்ரை பண்ணல. அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏண்டா வந்து உள்ளுக்கு இருக்கிற டோ எல்லாம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுமென்ற பட்சத்தில் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் கூட டைம் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு பிறகு அது சூடாகவே எடுத்து சுகர் சிரப்பில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டாக நீங்கள் வந்து அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் 1 ஹவருக்கு அப்புறம் பார்க்குறீங்க நல்லா சுகர் சிரப்பில் ஊறினங்கிற பால் கேக் ரெடி. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்கிறேன்டா. அதே மாதிரி உள்ளுக்கு நல்லா ஜூஸியாகவே இருந்தால் நல்ல சுகர் எல்லாம் வந்து நல்லா உள்ளுக்கு ஊறி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் கொடுத்துருந்தேன். இந்த பால் கேக்கில் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி இன்க்ரீடியன்ஸ் தான். அதே மாதிரி குறைஞ்ச டைமில் செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் இது. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.